200 கொடுத்தா தான் மேலே ஏற்றுறாங்க. மேலே போயிட்டு ஸ்டேஜில் பார்க்க முடியும். பே வழியா ஒரு பேவை வச்சிருக்காங்க. 500 ரூபா, 400 ரூபா, 300 ரூபா, 200 ரூபா அந்த மாதிரி பே 1000 ரூபாய்க்கு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது வச்சுக்கோங்க 1000 ரூபா 1000 அவங்களோட தான். அவங்க குத்தகைக்கு எடுத்துருக்காங்க போல. ஆக்சுவலாக அது அவங்க அந்த குத்தகைக்கு எடுத்து வேலை பார்த்துருக்கான். இந்த இடத்துக்கு வேற 50,000 வாடகை. சம்பாரிச்சதுல எவ்வளவுன்றலாம் சொல்ல முடியுமா? தெரியும், நைட்டு தான் தெரியும். ஆமா, சம்பாதிக்கலாம் வாய்ப்பு இல்ல. இந்த இடத்த விட்டுற கூடாது முற்று முடிவு பண்ணிருக்காங்க. போன வட்டம் நாங்க போடல, வேறவங்க போடுறாங்க. குத்தகைக்கு எடுத்துக்கிறது வருஷம் இல்ல அப்படிலாம் எவ்வளவு எடுத்துருவாங்க. அது லாபம் வருது. ஒரு வாரம் லாபம் வரும், ஒரு வாரம் நஷ்டம் வரும். அதுக்காக வருஷத்துக்கு ஒரு வாரம் நல்லா நினைப்பாங்க. 500ல இருந்து 200 100 இப்படிந்தா லாஸ்ட்ல வரும்போது 100 ரூபா வாங்குறான். வாங்குவாங்க. மதியம் லேட்டாக அதுக்கு ஒரு டைமிங் பார்த்து பணம் வாங்குவாங்க. இப்போ 100 ரூபா, அந்த 2 மணிக்கு மேலே 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கான். ஃபாரினர்ஸுக்கு இந்த லோன் போடுவாங்க. இப்போ 100 ரூபா. ஆமாம், ஜஸ்ட் உள்ள என்ட்ரி இது கணக்கு. ஆமாம், கான்ட்ராக்ட். நாங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம். ஓனர் வேறு. இப்போ நாங்கள்லாம் வெளியூர், உள்ளூர்காரவெல்லாம் இல்லை. இப்போ நாங்கள் 3 பேர் நிற்கிறோம், வெளியூர்காரவ தான். அது 100 ரூபா. அது இங்கே இல்லை, வேற எங்கேயாச்சும் யாரும் ஏற்ற மாட்டாங்க. இன்னும் முடியப்பட்ட இடத்துல எப்படி ஏற்றுவாங்க? காலைல நல்லா 300 ரூபா ஆகணும். ஏன்னா நீ 1000 ரூபா யாருன்னா கொடுப்பாங்க? 1000 ரூபாலாம் கொடுக்க மாட்டாங்களே. காலையில் மஞ்சட்டு ஆரம்பிக்கலேருந்து முடிகிற வரைக்கும் 100 ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் ரூபா தர மாட்டாங்க. காலையில் எவ்வளோ நேரம் பார்த்துக்கலாம். காலைல 7 மணியில் ஆரம்பித்து 6 மணி வரையும் பார்த்துக்கலாம். 500 ரூபாய்க்கு வேலையே கிடையாது. இது கிராமத்து கமிட்டிலேருந்து நடத்துனாங்க. ஆமாம் ஆமாம். 200 ரூபா. அங்க கேளுங்க. பார்த்தேன் 100 ரூபா ஒரு ஆளுக்கு மத்தியானத்தில். அது நம்மளை விழுப்புரத்து சாயந்தரம் தேடி பார்க்கலாம். ஆனால் நான் பசிக்குதுன்னு வந்துட்டு பாதினார் திரும்பி ஏறணும்னா திருப்பி சொல்லித்தான் போகணும். ஆமாம், டோக்கன் கொடுத்துருவா. ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன், நயினாரூர். ஆமாம் ஆமாம், அங்கேருந்து ஆர்வத்தோடு வந்து பார்க்குறோம். காசு செலவு பண்ணி வரணும், வந்து பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.